கட்ட அதிகங்க. நம்ம வரும்போது பார்த்து தான் வரணும். இவ்வளோ தூரம் நடந்து வந்தது, வெயிட் பண்ணது, ஒரு நாள் தங்குனது எல்லாம் இந்த மூமெண்ட்டுக்காக தான். இதிலெல்லாம் குளிச்சோம்னா ஐயோ அவ்வளோதான். வழியில் தான் வந்து போவாங்களாமா. எப்படி காட்டுக்குள்ளே நடுவில் ப்ரைவேட் வாட்டர் ஃபால். தண்ணி முன்னோட இப்போ அதிகமாக அடிக்குதுங்க. காரெல்லாம் தெடிக்குது. காமிக்கணுன்ட்டு நான் இன்னும் போகிறோம், அதை ஒன்றும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். டிக்கெட் எடுத்துகிட்டு தான் போகணும். 50 ரூபா பெர் ஹெட்டுக்கு 50 ரூபா. இந்த வழியில் வந்தீங்க அப்படின்னா செக் போஸ்ட் இருக்கும். செக் போஸ்ட்லேருந்து நீங்கள் பே பண்ணிவிட்டு வண்டி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 9-9:30 மேலே நீங்கள் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி அலோடு இல்லை. இங்கே வந்தோடனே இந்த சைடு நீங்கள் அப்படியே டிக்கெட் எடுத்துகிட்டு வண்டி எடுத்து போனீங்கன்னா உள்ளே எல்லாமே ஓப்பனு. ஸோ அது ஃபாரஸ்ட் ஏரியா. நீங்கள் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து வாங்க. சுற்றி பார்த்தீங்கன்னாவே தெரியும். நீங்கள் முன்னாடி பார்த்துக்கிறதுக்கும் இங்கே நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். வர வழி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்தோம்னா சின்ன கலரு ஓப்பன் ஆகிருக்குதுங்களாம்மா. அங்கேயே நம்ம போகலாம் அப்படின்ட்டாங்க. வழி வந்து செம்ம ப்ரைவேட்டுங்க. ஒருத்தர் இல்லை, செம்மையாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க கைஸ், இன்னும் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த பிளேஸை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்கா? செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க. போகும்போது உங்களுக்கு அந்த ரூட்லாம் காமிக்கிறேன். செம்மல்லாம் இருக்குது. அப்படியே வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம், ஒரு 1 கிலோமீட்டர் தான் சொன்னாங்க. வாங்க போயிடுவோம் கைஸ். இங்கே வந்தாச்சு. வண்டியை போட்டோம். நம்ம பின்னாடி வண்டியை போட்டிருக்கோம். பஸ் ஸ்டாப் இருக்கும் இங்கே. இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் இருக்குது. அங்கே மேலே அங்கே வண்டியை போட்டு அங்கேருந்து நடந்து போகிறோம். தெரியுதுங்களா? நடந்து போகிறாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஏகப்பட்ட பேர் சொல்லியிருந்தாங்க, இல்லை இது வந்து ஓப்பன் இல்லைன்ட்டு. கிட்டத்தட்ட நான் ஒரு 10 பேர்கிட்டயாச்சும் கேட்டிருப்பேன். ஊருக்குள்ளே 10 பேர்கிட்ட கேட்டு ஓப்பன் இருக்கா இல்லையா, ஓப்பன் இருக்கான்னு கேட்குறீங்க. மேக்ஸிமம் இல்லைன்னு தான் சொல்லிட்டுருந்தாங்க. பட் ஒருத்தர் மட்டும், ஆஃபீஸர் மட்டும் இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த ஹோப்பில் தான் நான் வந்திருந்தேன். ஸோ அந்த இடத்த உங்களுக்கு காமிச்சே ஆகணும். அதாவது அந்த இடம் எப்படி சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு தான் இது பிளான் பண்ணியிருக்கேன். வாங்க பார்ப்போம். இது பாருங்க எப்படி இருக்குது. பாலத்துலேருந்து இந்த சைடில் தண்ணி தெரியுதுங்க. எப்படி இதுவே சூப்பராக இருக்கா? இங்கேருந்து நடந்து போகணுங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் அந்த வழி வரைக்கும் நடந்து போகணும். பார்ப்போம் எவ்வளோ தூரம் நடக்குதுன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்ச தூரம் கம்மியாக தான் இருக்கணும். மக்களும் இருக்கிறாங்க, வந்திருக்காங்க இங்கே. இது ஃபுல்லாகவே உள்ள ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தாங்க இருக்குது. வெளியில் நம்ம மற்ற பிளேஸ் மாதிரி இல்லை. இது கொஞ்சம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிறனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி. அதே மாதிரி அலோவ் பண்ணுறது வந்து பார்த்தோம்னா பார்த்து தான் அலோவ் பண்ணுறாங்க. இல்லை இருக்குதா எல்லாம் பார்த்துட்டு தான் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து நேரம் கிடச்சிருச்சு, உள்ளே போகிறோம். இங்கே அட்டை அதிகங்க. நம்ம வரும்போது பார்த்து தான் வரணும். ஏகத்துக்கும் அட்டை இருக்கும். அட்டை ஏறுறதும் தெரியாது, இறங்குறதும் தெரியாது. அப்படியே பிடிச்சி படுத்து தூங்கிடுவாங்க, ரத்தத்தெல்லாம் உறிஞ்சிட்டு. பார்த்து போகணும். செப்பல்லாம் போட்டு வராதிங்க மேக்ஸிமம். இந்த மாதிரி ஷூவெல்லாம் போட்டு கவர் பண்ணிட்டு வந்துட்டிங்க அப்படின்னா அல்டிமேட்டாக இருக்கும். பிளேஸை பாருங்க எப்படி இருக்கு, சூப்பரா. இதுதாங்க காமிக்கணுன்ட்டு நான் இன்னும் போகிறோம், அதை ஒன்றும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். போகிற வழியே வேறு லெவலில் இருக்குது. எங்கே போனாலும் நம்ம நடக்க வச்சிடுறாங்க. அதுவும் நல்லா தான் இருக்குது. உள்ளே போயிட்டு எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். சூப்பராக இருக்குல்ல போய் பார்க்குறக்க. வாங்க போவோம். தண்ணி ஓட்டுற சவுண்டு கேட்குதுங்களா? பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இந்த சைடு தண்ணி ஓட்டுற சவுண்டு கேட்குது. இந்த சைடில் ஹில்ஸுங்க. உள்ள ஹில்ஸு. ஆனால் வெயில் அடிக்குது. கூலிங்காகவும் இருக்குது, வெயிலும் அடிக்குது. ரெண்டும் கலந்து வந்துட்டுருக்குங்க. போவோம். இங்கே பார்த்தீங்களா, இந்த வழியில் தான் நடந்து வந்தேன். இங்கேருந்து அப்படியே வந்தாச்சு. வந்து உங்களுக்கு அந்த அழகை இப்போ நம்ம காமிக்க போகிறோம். நடந்து போயிட்டுருக்கோம். ஆஃபீஸர்கிட்ட பேசினேன். அவர் சொன்னார் இந்த மாதிரி
இந்த மாதிரி பிளேஸ் எல்லாம் ரிஸ்கியாக இருக்குது, வரவங்களாம் கரெக்டாக யூஸ் பண்ண மாட்றாங்க அப்படின்னு. ஓகே, அவர் சொல்கிறது கரெக்டு தான், வந்தால் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு போகணும். இப்போ அந்த பிளேஸை காமிக்கிட்டா இவ்வளோ நம்ம போராடினது, இவ்வளோ தூரம் நடந்து வந்தது, வெயிட் பண்ணது, ஒரு நாள் தங்குனது எல்லாம் இந்த மூமெண்ட்டுக்காக தான். அதை இப்போ காமிக்க போகிறேன். ரெடியாக இருக்கீங்களா? 1 2 3 பாருங்கள். எப்படி வேறு லெவலா? நாங்கள் இன்னும் போய் பக்கத்தில் போவோம். செம்ம ஸ்பேஸுங்க, செம்ம ப்ரைவேட்டாக இருக்குது, சில்லுன்னு இருக்குங்க. இல்லை சூப்பராக இருக்கா? மேலேருந்து வருதுங்க, அங்கேருந்து வந்து அப்படியே இந்த வழியில் எல்லாம் போயிருப்பீங்க. அதில் இந்த மாதிரி ஃபால்ஸுக்கெல்லாம் ஆளே இல்லாமல் இப்படி இருக்கிற ஃபால்ஸுக்கு போயிருக்கீங்களா? அட்டகாசமாக இருக்குல்ல? எப்படி ஒர்த்தா? வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்தா? வாங்க தண்ணியை தொட்டு பார்ப்போம், எந்த அளவுக்கு ஜில்லுன்னு இருக்குன்னு தெரிஞ்சிடும். செம கூலிங்காக இருக்குங்க. அதோட ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கு. வந்தவங்கெல்லாம் நம்மள மாதிரி தான் நாட்டுருக்குங்க, எல்லாம் பிளேஸ் தேடி தேடி புதுசாக அதை பார்க்கணுன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. இவர் தாங்க ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாரு நமக்காக. செம்மையாக இருக்காங்க. வாங்க இன்னும் கொஞ்சம் இந்த சைடு போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஃபால்ஸ் உங்களுக்கு காமிச்சாச்சு, அதோட போட ரூட்லாம் காமிப்போம், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கேருந்து அப்படியே அங்கே போகுதுங்க, அங்கே ஏதோ ஒரு பாலம் மாதிரி இருக்குது, அதை அலோவ் பண்ணுறாங்களே என்னன்னு தெரில. அந்த சைடு ஏதோ காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குங்க. பார்த்தீங்களா சமைச்சில்தான் வருதுங்க தண்ணி. நம்ம ஜில்லுன்னு இருக்குங்க. இதிலெல்லாம் குளிச்சோம்னா ஐயோ அவ்வளோதான், நடுங்கிரும், அப்படி ஜில்லுன்னு இருக்குங்க. அந்த சவுண்டை மட்டும் கேளுங்க எப்படி இருக்குன்னு. யாருமே இல்லைங்க, நம்ம மட்டும்தான், கூட்டமே இல்லை. பாருங்க எப்படி தனியாக இருக்குது ஒரு ஃபால்ஸு. ஃபஸ்ட்டு மேலேயும் அலோவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க போல், தெரியுதுங்களாங்க? அந்த இடத்துல எல்லாம் ஸ்டெப்ஸ் மாதிரிலாம் இருக்குது, அட்டகாசம் பண்ணியிருப்பாங்களாட்டிருக்கு, அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க போலங்க. ஆஃபீஸர் இருக்காரு, ஒருத்தர் நம்ம கேட்டு பார்ப்போம். அது கொஞ்சம் நல்லா பேசினார் நம்மக்கிட்ட. சரி போய் கேட்டு பார்ப்போம், அவர் அந்த சைடு இருக்கார். இருங்க வரேன். கைஸ் இப்போ தான் சொன்னேன் மேலே வந்து அலோவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு. அது வந்து மார்ச்சுக்கு மேலே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அலோவ் பண்ணுவாங்களாம்மா. ஏன் அப்படின்னா மேலே வந்து அந்த காமிக்க அந்த சைடு இதாக இருக்குங்களா, செடியெல்லாம் இருக்குல்ல, அதான் மரமெல்லாம் இருக்குல்ல, வந்து புதர் மாதிரி இருக்குமாம்மா. யானை வந்து நின்று தண்ணி குடிக்கிறக்காக நின்று பார்த்துட்டு இருக்குமாம்மா. சப்போஸ் பீப்புள்ஸ் யாராச்சும் வந்தாங்க அப்படின்னா வயசானவங்களும் ஓட மாட்டாங்க, நம்மளாக இருந்தால் ஓடிடுவாங்க. பாருங்கள் சாணம் ஃபுல்லாக அவங்க தான் விளாண்டு போயிருக்கிறாங்க. நம்மளாக இருந்தால் ஓடிடுவோம், வயசானவங்க ஓட முடியாது, அது நிறையா பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் விடுறதில்லை அப்படின்னாரு. கரெக்டாக சொல்கிறது கரெக்டாக தான் இருந்துச்சு. சப்போஸ் நீங்கள் வந்தீங்கன்னா மார்ச்சுக்கு மேலேனா யானை வந்து கேரளா சைடு போயிருமாம்மா. ஸோ அதோட ட்ராவலில் அப்போ நம்ம வந்தீங்க அப்படின்னா நீங்கள் மேலேருந்து உங்களால் ஒரு வியூ பார்க்க முடியும். இப்போ தெரியுதுங்களா, இங்கேருந்து இந்த பாலத்து மேலே ஏறி
அங்கேருந்து சென்டர்லேருந்து ஒரு வியூ காமிக்கிறேன் உங்களுக்கு. எப்படிங்க செமையாக இருக்குல்ல ப்ரைவேட்டாக. மிஞ்சி போனால் இப்போ தான் மக்கள்லாம் நடந்துட்டுருக்காங்க. ஒரு 10-15 பேர் தான் இருப்பாங்க, அவ்வளோதான். இது பாருங்கள் எப்படி ஒரு பிரிட்ஜு, வாக்கிங் பிரிட்ஜு. வுட்டு இல்லைங்க, வுட்டில் இருக்குது. ஆடுறது தெரியுதுங்களா ஆடுறது? நடக்க ஆடுதுங்க, அள்ளுடுது. உளுந்து எதுவும் ஆகாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் ஆழம்லாம் இல்லை, அதனால் சேஃபு தான். என்ன கை கால் மட்டும் உடையும் அந்த மாதிரிங்க. ஏன்டா தாண்டி கை கால் மட்டும் உடையிறது நார்மலான்றியா? இல்லைங்க, ஆழத்துக்கு கம்பேர் பண்ணும்போது இது பரவாயில்லன்னு சொல்ல வரேன். எப்படிங்க, எப்படி இருக்கு? அங்கேருந்து அப்படியே இந்த வழியிலேருந்து வந்து அப்படியே இங்கே போதுங்க. யோசிச்சு பாருங்கள், திடீர்னு இங்கேருந்து ஒரு சிறுத்தை வருதுன்னா எப்படி இருக்கும்? எக்ஸ் மார்க் போட்டிருக்குது, எக்ஸ்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ் சிம்பிள் போட்டிருக்கு, போகக்கூடாதுன்ட்டு. ஆக்சுவலாக இந்த வழியில் தான் வந்து போவாங்களாமா. மேலே ஏறி அந்த வழியிலேருந்து வந்து அந்த பாறைக்கு மேலே வந்துடுவாங்க. பட் இப்போ இது அளவு இல்லை, அல்லாகுதுங்க. ஆடுதுங்க செமையா, தெரியுதா? லைட்டாக ஆட்டினாவே செமையாக ஆடுது. ஒரு சைடு சாஞ்ச மாதிரி வேறு இருக்குது. எப்படிங்க செமையா? ப்ரைவேட் வாட்டர் ஃபால். எப்படி காட்டுக்குள்ள நடுவில் ப்ரைவேட் வாட்டர் ஃபால். எந்த டேமுக்கு எந்த ஃபால்ஸுக்கு போனாலும் இது கிடைக்குமான்னு தெரியலைங்க. செமையாக இருக்குது. அப்படியே சவுண்டு, அமைதி, மக்கள் சவுண்டெல்லாம் இல்லைங்க. மக்களே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அற்புதம்ல, ஒர்த்தில் வெயிட் பண்ணி அந்த காட்டுக்குள்ளெல்லாம் கஷ்டப்பட்டு வெயிட் பண்ணி வந்ததுக்கு ஒர்த்தில். இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கேருந்து உள்ளே நீங்கள் ஒரு 5 to 10 கிலோமீட்டர்ஸ் வந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. வந்தீங்க அப்படின்னா இந்த பிளேஸை நீங்கள் ரீச் பண்ணிடுவீங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, இது வந்து ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 நாள் தான் இருக்குங்களாமாங்க. அதாவது 3 நாள் தான் ஓப்பனில் இருக்கும், மற்ற நாளில் இருக்காது. நீங்கள் வர மாதிரி இருந்துச்சுன்னா வீக்கெண்டில் தான் வரணும். ஐயோ ஆடுது. வீக்கெண்டில் தான் வரணும். அதே மாதிரி நீங்கள் வரும்போது வந்து பார்த்தோம்னா இது குளிக்கெல்லாம் அலோடு இல்லைங்க. எப்பயுமே ஒரு ஆஃபீஸர் வந்து அங்கே கூட இருப்பார். அவர் கூட இருந்து நம்மளை பார்த்துட்டே இருப்பார். ஏன்னா நீங்கள் அங்கே குளிச்சிங்க அப்படின்னா அது வந்து உள்ளே போயிருமாம்மா. எவ்வளோ அடின்னு தெரியுங்களாங்க? 40 அடி. 40 அடினா ஐயோ ரொம்ப ஆழங்க. 40 அடிக்கு அங்கே இருக்குது. ஸோ அதனால் அலோவ் பண்ணுறது இல்லைங்க. ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்களே போயிடுவாங்க, நம்ம ஏமாந்துடும். ஸோ அவ்வளோதாங்க இந்த பிளேஸு. எப்படி சூப்பராக இருக்கா? வாக்கிங்கை போட்டாச்சு, அங்கே போய் ஃபால்ஸை பார்த்தாச்சு. மறுபடியும் போய் ஃபால்ஸை பார்த்துட்டு இங்கேருந்து அடுத்த பிளேஸ்க்கு கிளம்புவோங்க. என்ன சொல்கிறீங்க? வந்துட்டோங்க, மறுபடி இந்த இடத்துக்கே வந்தாச்சு. உங்களை காமிச்சிட்டு இந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்பிடலான்ட்டு ஒரு பிளானு. தண்ணி முன்னோட இப்போ அதிகமாக அடிக்குதுங்க, காரெல்லாம் தெடிக்குது. இங்கே வெள்ள அபாயம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வெள்ளமும் வருமாமா, டக்குன்னு வந்துடும் அப்படின்னாங்க. இப்போ வந்தால் கூட நம்ம ஓடணும், திரும்பி ஓடணும். அப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி ஓகேங்களா பிளேஸு? அவ்வளோதாங்க. முன்னாடி ஒருத்தர் வந்தார், அவரை வச்சு 2 ஃபோட்டோ எடுத்தாச்சு. கிளம்புறதுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு ஒரு ஃபேஸ் வாஷை போட்டு போயிடுவோமா? இந்த தண்ணியில் தேவையான்றீங்களா? தேவைன்றேன். எப்படி நமக்கு ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாரோ அதே மாதிரி நம்மளும் ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாச்சு. இப்போ வந்து ஃபேஸ் வாஷை போட்டுற வேண்டியதுதான். GoPro வாட்டர் ப்ரூஃப் தான், இருந்தாலும் வேணாங்க, அடியில் வேணாம். ஆமாம் ப்ரோ, வீலாகுக்காக ப்ரோ இது GoPro 10 கைஸ். முடிஞ்சு இந்த இடத்த விட்டு கிளம்புறோம். ஒரு ஃபேஸ் வாஷை போட்டு பொறுமையாக நடந்து அடுத்த ஸ்பாட்டுக்கு போகிறோம். திரும்ப நடக்கணுங்க, மறுபடியும் அவ்வளோ தூரம் நடக்கணும். நடந்து போவோம் கைஸ். இங்கே முடிஞ்சு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தார், அந்த வேலை ஃப்ரெண்ட் ஆகிட்டார். அவர் கூட பேசிட்டு அப்படியே மேலே வந்தோம். அடுத்தது நிரார் டேம் போகிறோம். போயிடுவோமா? வாங்க அங்கே பார்ப்போம்.